இப்பல்லாம் எஜுகேஷன் ரொம்பவே கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு. குழந்தைங்கள பேரண்ட்ஸ் ஸ்கூல்ல மட்டும் சேர்த்து படிக்க வைக்கிறது இல்லாம, நெறைய ஆன்லைன் லேர்னிங் ஆப்ஸும் இப்ப வந்துடுச்சு. இந்த ஆன்லைன் லேர்னிங் ஆப்ஸ் எல்லாமே பேரண்ட்ஸ ரொம்ப பெஸ்டர் பண்ணி, எங்க கோர்ஸஸ ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் உங்க ஸ்டூடண்ட்ஸ் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கில்ஸ் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்னு ரொம்பவே தொந்தரவு பண்ணி அவங்களோட கோர்ஸஸ ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. இந்த மாதிரி யாராவது உங்கள பிரஷர் பண்ணி, உங்களுக்கு புடிக்காத விஷயத்த ஜாயின் பண்ண சொல்றாங்களா? இதுக்கு ஏதாவது ரெமெடி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கு. நீங்க கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்ணலாம். இது சம்பந்தமா ஒரு கேஸ நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு ஆன்லைன் லேர்னிங் ஆப் ஒரு பேரண்ட்ட கான்டாக்ட் பண்ணி ரூப்பீஸ் 16,000 பே பண்ணி எங்களோட ட்ரையல் கோர்ஸ நீங்க ஜாயின் பண்ணுங்க. அது உங்களுக்கு புடிக்கல அப்படின்னா, நாங்க அந்த அமௌண்ட்ட ரீஃபண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பேரண்ட்டும் அவங்க தொந்தரவு தாங்க முடியாம அந்த ட்ரையல் கோர்ஸ ஜாயின் பண்றாங்க. அதுக்கப்புறம் பிடிக்கலன்னு சொல்லி அந்த அமௌண்ட்ட ரீஃபண்ட் கேட்கும்போது, அந்த ஆன்லைன் லேர்னிங் ஆப் அந்த அமௌண்ட்ட ரீஃபண்ட் பண்ணாம, நீங்க ஃபுல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்க. இன்னும் அமௌண்ட் பே பண்ணுங்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதனால இவங்க கன்சியூமர் கேஸ் ஃபைல் பண்றாங்க. அங்க கன்சியூமர் கமிஷன் இத விசாரிச்சுட்டு, நீங்க எப்ப ப்ராமிசஸ பிரேக் பண்றீங்களோ, அது அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிஸ். நீங்க ரீஃபண்ட் பண்றதா சொல்லி தான் இந்த கோர்ஸ ஜாயின் பண்ண வச்சீங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க பிடிக்காதம்போது, நீங்க ரீஃபண்ட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி, அந்த பேரண்ட் கட்டுன 16,000 ரீஃபண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 25,000 காம்பன்சேஷன் குடுங்க. அது போக 5,000 லிட்டிகேஷன் சார்ஜஸும் நீங்க அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க.